ஒருத்தன் தூக்கி வைக்கிறான், நம்மளை உயர்வாக பேசுகிறான், நான் வந்து இப்படி ஆகணும். என்னைக்கு உங்களை ஒருத்தன் தூக்கி வைக்கிறானோ அவன் கீழே போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம தலையில் ஒருத்தர் கிரீடத்தை வைக்கிறாங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கிரீடத்தை பிடுங்கியே தீர்வாங்க. நான் ராஜாவை ஆயிட்டேன்னா, அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டேன்னா ஒரு நாள் நான் இறங்கியே ஆகணும். நான் ராஜாவே இல்லை, நான் எப்போவுமே இப்படி தான் இருக்கேன், நீ வேணா என்ன ராஜான்னு சொல்லிக்க. இப்போது ரொம்ப அற்புதமான ஒரு நிலைப்பாடு இது. உங்களுக்கு மாறவே மாறாது. என்றைக்குமே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதனால தான் சிவனை மட்டும் இப்போ பெருமாளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிரீடம் வைப்பாங்க. எல்லா சாமிக்கும் கிரீடம் வச்சுருப்பாங்க நம்ம இந்து கலாச்சாரத்தில். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது சிவன், ஏன்னா ஜடாமுடி, ஏன்னா கிரீடத்தை வச்சா எடுத்து போடுவாங்க. அதனால் அவர் எதையும் வைக்காதேம்பார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் ஜடாமுடி. அதனால தான் முடி சூடா மன்னன். முடி சூடக்கூடாது. முடி சூடா மன்னன்னா எப்போயுமே மன்னன் தான். நீ உன்னை யாரும் தொடவே முடியாது. ஸோ நீங்கள்லாம் மன்னராக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ